அட்டகாசமான அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை, நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள் February 23 முதல் March 8 வரை. தொடர்புக்கு 7338824242. வணக்கம். ஆர்டி பிரபு, பாரத் இந்து முன்னணியுடைய மாநில தலைவர். இந்து சமய அறநிலையத்துறையை சார்ந்த காசி விஸ்வநாதர் அங்காள பரமேஸ்வரி ஆலயம் சூளையில் அமைந்துள்ளது. இவ்வாலயம் மிகவும் புகழ்பெற்ற ஆலயம். ஆலயத்தினுடைய சொத்து என்று கூறி தட்டாங்குளம் பகுதியில் உள்ள அனைத்து இடங்களையும் கோவில் நிர்வாகம் கபாலீகரம் செய்ய முயற்சி செய்கிறது. தமிழகத்தில் கோவில் நிலத்திற்கு கோவில் நிலம் சொந்தம் என்று சொல்லி செப்புத்தகடுகள், ஓலைச்சுவடிகள், கொடைவள்ளல்கள் எழுதி கொடுத்த தானமாக வழங்கிய பத்திரங்கள் எத்தனையோ கோவில்களில் இன்றளவும் உண்டு. ஆனால் அரசு எந்தவித ஆதாரமும் இல்லாத இவ்விடத்தை கோவிலுக்கு சொந்தமென உரிமை கொண்டாடி நீதிமன்றத்துக்கு தவறான தகவலை கொடுத்து மணிகண்டன் என்பவருடைய வீட்டை கோவில் கோபுரம் மறைக்கிறது என்று கூறி கோவில் அந்த இடத்தை நீதிமன்ற உத்தரவின்படியே நேற்று சீல் வைத்தார்கள். முன்பு நாங்கள் நடத்திய போராட்டத்தின் போது இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளும் ஒரு சில அரசியல்வாதிகளும் வாக்குறுதியை கொடுத்தனர். நிச்சயமாக நாங்கள் சீல் வைக்க மாட்டோம், நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி முந்தைய நடத்திய போராட்டத்தில் சொன்னாங்க. ஆனால் அரசாங்கம் மக்களுக்காக என்பதை மறந்துவிட்டு அரசாங்கம் தன்னுடைய சுயநலத்திற்காக உங்களை நீங்கள் விளம்பரப்படுத்திக் கொள்வதற்காக நீங்கள் செய்கின்ற செயல் நிச்சயமாக தேர்தலிலே அது எதிரொலிக்கும் என்பதை அரசு மறந்து அச்செயலை செய்கிறது. இதே நிலையை தொடர்ந்தால் மிகப்பெரிய மக்கள் எழுச்சி போராட்டங்களை இப்பகுதி மக்களை கொண்டு பாரத் இந்து முன்னணி வீட்டு உரிமையாளர் சங்கமும் ஒன்றிணைந்து மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்து செல்வோம். இன்று மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தவிருந்தது. சென்னை மாநகர காவல் ஆணையாளர் அவர்களின் உத்தரவின் பேரிலே கீழ்ப்பாக்கம் துணை ஆணையாளர் அவர்களும் எங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி HRNC-னுடைய ஜாயின்ட் கமிஷனர் அவர்களை இப்போது இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் சந்திக்க ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. அங்கே சந்திச்சுட்டு பேசிட்டு அடுத்த கட்ட போராட்டங்களை பலமாக முன்னிறுத்துவோம். எங்களுக்கு சஜஷன் ஆகாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் நிச்சயமாக வீடு முழுவதும் கருப்பு கொடிகள் கட்டுவோம். வருகின்ற தேர்தலிலே எங்களோட வாக்காளர் அடையாள அட்டைகளை தேர்தல் கமிஷன் அலுவலகத்திலே கொண்டு வேண்டாம் என்று திருப்பி, ஏன்னா எங்களுக்கு வாழ்வதற்கே உரிமை இல்லை நீங்கள் முடிவு பண்ணும்போது எங்களுக்கு எதுக்கு வாக்காளர் அட்டை? எங்களுக்கு அடுத்த கட்ட போராட்டம் கலெக்டர்கிட்ட போயிட்டு ரேஷன் கார்டை ஒப்படைப்போம். மிகப்பெரிய ஜனநாயக போராட்டங்களை நாங்கள் முன்னெடுத்து செல்வோம். இந்த நிலையை எங்களுக்கு தள்ளிய திமுக அரசாங்கத்திற்கு தான் இது முழு பொறுப்பு. அதாவது அருகாமையிலே இருக்கார், HRNC-னுடைய அமைச்சர் அருகாமையிலே இருக்கார். மக்களோட பிரச்சனை எங்கெங்கேயோ போய்ட்டு செவி சாய்ச்சி கேட்குறார். அப்படி இருக்கும்போது இவ்வளோ மக்கள் வீதியில் இறங்கி போராட்டம் நடத்துகிறாங்க. அப்போது நீங்கள் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் இங்கே இதே திமுக பரந்தாம MLA வாக்குறுதி கொடுத்தார், நிறைவேற்ற வந்தாரா? பிஜேபியை சார்ந்தவங்களும் வந்தீங்க, இப்போ வந்தீங்களா? ADMK கட்சியை சார்ந்தவங்க வந்தீங்க, கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவங்க வந்தீங்க. ஒருத்தர் கூட நீங்கள் எங்களுக்கு பிரச்சனை சொல்லும்போது வரல. அப்போ பாராளுமன்ற தேர்தலில் மட்டும் வாக்குறுதி கேட்டு நீங்கள் வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களை நாங்கள் புறக்கணிப்போம். வாக்குறுதியை நீங்கள் தேர்தல் கேட்க வந்தால் மிகப்பெரிய மக்கள் எழுச்சியோடு எதிர்ப்புகளை தெரிவிப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். எந்தவித டாக்குமெண்ட்டும் கோவிலில் இல்லைங்க. அதை தான் நாங்கள் கேட்குறோம். நாங்கள் வெளிப்படையாக கேட்குறோம். நீங்கள் நீதிமன்றத்தில் கோவில் இடம்னு சொல்லி தானே நீதிமன்றத்தில் போயிட்டு நாங்கள் நீதிமன்ற உத்தரவுன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தீங்களே, எங்களுக்கு காட்டுங்க. இது நீதிமன்றம் தான், நீதிமன்ற உத்தரவு நாங்கள் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஜட்ஜ்மெண்ட் காப்பியை காட்டுறீங்களே, தைரியமாக காட்டுறீங்களே. இந்த இடம் உங்களுக்குன்னு சொல்லினா டாக்குமெண்ட்ரி நீங்கள் காட்டுங்க. நீங்கள் உங்கள் இடம் இது இல்லைன்னு சொல்லிட்டு நீங்களே என்ன பண்ணியிருக்கீங்க? RTIயில் பதில் சொல்லியிருக்கீங்க. எந்த வித டாக்குமெண்ட்டும் இல்லைன்னு சொல்கிறீங்க. அப்போ போலியாக வட்டாட்சியர் அலுவலகத்தில் 2010 போலியாக ஒரு பத்திரத்தை ரெடி பண்ணியிருக்கீங்க. நான் சொல்கிறேங்க, நான் தப்புன்னு சொன்னால் என் மேலே FIR பண்ணுங்கள். FIR போட்டு கைது நடவடிக்கை எடுங்க. நான் சரி சொல்கிறேன், நாங்கள் தயாராக இருக்கோம். ஆனால் நீங்கள் போலி டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி 2010 டாக்குமெண்ட்டை ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க. இது முழுவதும் கவர்மெண்ட்டு இங்கே வாழக்கூடிய மக்களுக்கு அநீதியை செய்கிறது. திமுகவிற்கு எங்கள் கோயில் சங்கம் எல்லாருமே போட்டி போட்டு ஓட்டு போட்டாங்க.
திமுக வந்தால் நல்லது பண்ணோம், திமுக நிச்சயமே மக்களுக்கு வந்து நல்லது செய்வாங்க, கோவில் நிலத்தில் இருக்கிறவங்களுக்கு எங்களுக்கு மட்டும் இல்லை தமிழகம் முழுவதும் இருக்கிறவங்களுக்கு நல்லது செய்வேன்னு சொன்னீங்க. ஆனால் மாறானா பண்ணுறீங்க, அக்குர்மா நியாயம் பண்ணுறீங்க. நாங்கள் கேட்குறோம் சார், நீங்கள் ஒரு இடத்த ஆக்கிரமிப்புன்னு சொன்னால் ஒரு கம்பெனிக்கார ஆக்கிரமிப்பு, அந்த இடத்த நீங்கள் வந்துட்டு ஆக்கிரமிப்பு வந்து மீட்டு எடுக்கிறீங்க, ஒரு நியாயம் இருக்குது. வாடகை கட்டல பல லட்சம் கோடி அவன் சம்பாதிக்கிறான், அதனால் மக்களுக்கு வந்து பயன்படக்கூடிய இடத்த மீட்டு எடுக்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது. மக்கள் வாழக்கூடிய இடத்த நீங்கள் மீட்டு எடுத்து இந்த இடத்த யாருக்கு கொடுக்க போகிறீங்க? நாங்கள் வாழக்கூடிய இடத்த நீங்கள் சீல் வச்சு ஒவ்வொருத்தரையும் வெளியேற்றிட்டு யாருக்கு கொடுக்க போகிறீங்க? இலங்கையிலேருந்து வரக்கூடிய தமிழர்களுக்கு தமிழக முதல்வர் குரல் கொடுக்குறாரா இல்லையா? அந்த தமிழக முதல்வர் குரல் கொடுத்து அவங்களுக்கு வந்துட்டு என்னென்ன பாதுகாப்பு செய்ய முடியுமோ அவங்களுக்கு இங்கே வாழ்வாதாரத்துக்கு எல்லாமே தமிழக முதல்வர் செய்கிறாரா இல்லையா? இன்றைய முதல்வர் பர்மாலேருந்து வந்தவங்களுக்கு வேசார்பால் இடம் கொடுத்தீங்களா இல்லையா? அப்போது தமிழ்நாட்டில் இங்கே பிறந்து வளர்ந்த 5 தலைமுறையாக 6 தலைமுறையாக வாழக்கூடிய மக்களுடைய இடத்த இந்த அரசாங்கம் பிடுங்கிட்டு யாருக்கு கொடுக்க போகிறீங்க? எங்களை வெளியேற்றிட்டு யாருக்கு கொடுக்க போகிறீங்க? தமிழகம் முழுவதும் உள்ள பிரச்சனைகள் தான் இது. ஒரு வீட்டுக்கு 25,000 ரூபா வாடகை, அரியஸ் 38 லட்சம், 40 லட்சம் போகிறீங்க. இதுக்கு வந்து முந்தைய உள்துறை செயலாளர் இறையன்பு அவர்கள் தலைமையில் ஒரு குழுவை வந்துட்டு மாண்புமிகு முதல்வர் தான் அமைச்சார். இன்றைக்கி வரைக்கும் அந்த குழு என்னாச்சு தெரியல. மாறா முன்னாள் உள்துறை செயலாளர் இறையன்பு அவர் ரிட்டையர் ஆகிட்டார். இப்போ அந்த குழு வந்து கிடப்பில் போட்டிங்க. சரி, கிடப்பில் போட்டதாக கூட இருக்கட்டும், நீங்கள் குழு அமைச்சிங்களே, குழு அமைச்சின் அடிப்படையில் வாடகை ஒரு சரியான முறை நிர்ணயம் பண்ணக்கூடிய சூழ்நிலையை நீங்கள் இன்னமும் சரியாக பண்ணாமல் போது நீங்கள் ஏன் சீல் வைக்கிறீங்க? குழு அமைச்சிங்க, குழு அமைச்சு வாடகையை நீங்கள் வந்து சரியான வாடகையை நாங்கள் நிர்ணயம் பண்ணிட்டோம், வாடகை கட்ட இவர்கள் தவறிவிட்டார்கள் அப்படின்னும் போது நீங்கள் வந்துட்டு அந்த நடவடிக்கையை நீங்கள் வந்துட்டு சீல் வைக்கக்கூடிய நடவடிக்கை ஈடுபட்டால் இது நியாயம். அந்த குழுவும் கிடப்பில் போட்டிங்க. நீங்கள் வாழ்வாதாரத்தில் இருக்கக்கூடிய மக்களையும் வெளியேற்றணும்னு நினைக்கிறது ஜனநாயக விரோத போக்கை திமுக அரசாங்கம் கடைபிடிக்கிறது. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த விஷயத்தில் தலையிட்டு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய கோவில் நிலத்தில் குடியிருப்பவர்களுக்கு நியாயம் வழங்க வேண்டும். மாறாக இந்த சூளை அங்காளம்மன் கோவில் நிலம் என்பது கோவில் நிலத்துக்கும் எங்களுக்கும் உள்ள பிரச்சனைகள் வேறு. இந்த இடம் கோவிலுக்கே சொந்தம் இல்லை என ஆதாரங்கள் எங்களிடத்தில் உண்டு. ஆதாரங்கள் உங்களிடத்தில் இருந்தால் HRNC எங்களிடம் காட்டுங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, கோவிலிடம் என்று நீங்கள் நிரூபித்தீர்கள் என்று சொன்னால் வாடகை கட்ட தயாராக இருக்கின்றோம், நியாயமான வாடகை செலுத்தவும் தயாராக உள்ளோம். ஆனால் பலமுறை கோரிக்கை வைத்தோம், இன்று வரை HRNC உயர் அதிகாரிகள் எங்களை அணுகவும் இல்லை, பேச்சுவார்த்தை நடத்தவும் இல்லை. இன்று வரை அதுக்கு உண்டான பணிகளை கூட அவங்க முன்னெடுக்கவும் இல்லை. அப்போது இதே சூழ்நிலை ஏற்பட்டால் நீங்கள் வந்து எங்களை ஏமாத்துறீங்க, கவர்மெண்ட் வந்து மக்களை ஏமாத்துறீங்க. இதை ஒரு நாளும் பாரத் இந்து முன்னணி ஏற்றுக்கொள்ளாது. இதே போன்ற செயல்களை அரசு ஈடுபடுமானால் மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுப்போம். அது மட்டுமல்ல, அரசியல் ஜனநாயக கட்சிகளையும் எங்களுடன் ஒருங்கிணைத்து மிகப்பெரிய நாடு தழுவிய போராட்டத்தை செய்வதற்கு நாங்கள் அனைவரும் முன்னெடுப்போம். கோயிலிடம் போய் சொல்லிட்டோம், அதை நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம். கோயிலிடம் சொல்லியாச்சு, அதை உறுதிப்படுத்துறதுக்கு நாங்கள் என்னெல்லாம் தயார் பண்ண முடியுமோ அதெல்லாம் தயார்படுத்துகிறோம். அதே மட்டுமல்ல, சென்னை கலெக்டர்கிட்ட வந்து 2010 இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பாக அங்காளம்மன் கோயில் சார்பாக பட்டா கேட்டு அப்ளை பண்ணியிருந்தாங்க. பட்டா கேட்ட போது இது நத்தம் போகும்போது இடம், கோவில் நிர்வாகத்துக்கு பட்டா தர முடியாதுன்னு சொல்லிட்டு கலெக்டர், சென்னை கலெக்டர் 2010ஆம் ஆண்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. அதனோட காப்பி எங்கள்கிட்ட இருக்குது. கலெக்டர் ரிஜெக்ட் பண்ண காப்பி எங்கள்கிட்ட இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி இது கோவில் இடம்னு சொல்லுவீங்க? ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்கு பட்டா வாங்கியிருக்கீங்க, காளிகம்பாள் கோவில் இடத்துக்கு பட்டா வாங்கி வச்சுருக்கீங்க, சென்னையில் மட்டும் தமிழகம் முழுவதும் திருப்பூரூர் கோவிலுக்கு செப்பு தகட்டுக்கு பட்டா வாங்கி வச்சுருக்கீங்க, நம்பர் 1 பட்டான்னு சொல்லியும் வாங்கி வச்சுருக்கீங்க. நீங்கள் எதுவுமே இல்லாமல் அங்காளம்மன் கோயிலுன்னு சொல்லி பட்டா உள்ள இடம் வெறும் 124 ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்குது. அது கூட இந்த இடத்துல கிடையாது, அஷ்டபதி ரோட்டில் இருக்குது. அதுக்கு அந்த இடம் எங்கே இருக்கும் கூட இங்கே இருக்கக்கூடிய ஈவோக்கும் தெரியாது. அப்படி இருக்கும்போது இவங்க போலியாக ஒரு பத்திரத்தை ரெடி பண்ணி 2010 20 ஆண்டுகள் இன்னும் தள்ளி போனால் 30 வருஷம் கழிச்சு இதுவே ரெக்கார்டாக உருவாயிடும். அதுக்கு உண்டான செயல்களில் அரசு ஈடுபடுகிறது. மக்கள் விரோத போக்கை இந்த திமுக அரசாங்கம் ஈடுபடுகிறது. இதை மாண்புமிகு முதல்வர்கள் கவனத்தில் கொண்டு வருகின்ற தேர்தலில் எங்களுக்கு நியாயத்தை வழங்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அனைத்து கட்சிகளையும் உள்ளே நாங்கள் வர விடமாட்டோம், தேர்தலை புறக்கணிப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.